நாங்க இப்ப சேலம்ல யாருக்கும் தெரியாத ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு போக போறோம். அது எந்த இடம் நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். பிகாஸ் எல்லாரும் வந்து பொல்யூட் பண்ணிடுவீங்க. ஸோ இது நாங்க மட்டும் என்ஜாய் பண்ண போறோம். பார்த்து எங்க பின்னாடி வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆர் பிரைவேட் ஃபால்ஸ். ஏன் நாங்க அதை சொல்ல மாட்டோம்னா நீங்க அதை கெடுத்துருவீங்க. மனசுலாயோ ஹாய். ஸோ ஃபைனலி நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிற எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ். ஸோ see you in the falls next. ஓகே. ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். இவன் சொல்லுவான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து இவன் சொல்ல போகிறான். நாங்கள் எல்லாரும் விளாக்ஸ்க்காக போயிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியல, எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போக போகிறோம். வில் ஷோ யூ தட். எங்கள் கூட நிறைய அங்கிள்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு எங்கள் ட்ரிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஃபாலோ அப் பண்ணுங்க. எங்களை ஃபாலோ அங்கிள்ஸ் தேர். அங்கே பாருங்க, அந்த அங்கிள்ஸ் அங்கே இருக்காங்க. சாமி கும்பிடுன்ற பேர்ல சாமி அடுத்து எப்படி கடத்தலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூட வந்த அங்கிள்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவர் தான் எங்க தலைவர். பேர் வைக்கல. இன்னொருத்தர் பாருங்க அங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. அடுத்து நாங்க அவளை கேட்சப் பண்றோம். கமான் 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 கமான். ஹலோ, எங்க வேலை பாக்குறீங்க? சுஷ்மி. ஏன்டா கல்யாணம் அதை மட்டும் சொல்றான். பேசுறதுல ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் அப்படிதான் ஏதாவது சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் தான் எங்க அண்ணன். எங்களுக்கு எல்லாமே இவர் தான் எங்க குருநாதர். எதுக்கு சாயங்காலம் ஆனா 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, நின்னறதுலயே வண்டி ஓட்டுவாரு. சோ இந்த ரெண்டு அங்கிள்ஸோட என்டூரன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டியை நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறோம். ஐயோ ஆமா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இவரு தான் நம்ம தலைவர். இவரு தான் நம்ம எத்தனை தலைவரா? கரெக்ட். இவர் இந்த ஊரோட தலைவர். அவர் எங்க எல்லாருக்குமே தலைவர். இவரு தான் எங்களை வந்து கைட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. சோ இந்த ட்ரிப் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அண்ணன் பேரு ஆண்டி. ஒன் அண்ட் ஒன்லி. கரெக்ட். மூடா இருக்கிற சாவுக்கு அப்ப பாதைக்கு போறோம். இந்த ஏரியா எப்படி பாக்குறதுக்கு தான் நீங்க வருகிறீங்க. அதை வந்து பாருங்க. சோ இது ஒரு மினி மேன் வெர்சஸ் வைல்டா இருக்க போகுது. ஆமா. யாரு? பியர்கில்ஸ். பியர்கில்ஸ் முன்னாடி ஒயிட் ஷர்ட் போட்டு போறாருல, அவரு தான். ஓகே டன். பியர்கில்ஸோட சித்தப்பா பையன். அவர் பேரு மிஸ்டர் சபரிநாதன். இப்ப என் கான்வர்சேஷன் அண்ணன் கூட டெவலப் பண்ண போறேன். இது வந்து எங்களுக்கு வலி ஸ்நாக்ஸ். சோ எங்களை நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. சோ அண்ணன் கையில உனக்கு புண்ணு வந்துருச்சு, அதனால வலி ஸ்நாக்ஸும் வரும். அல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அண்ணன் கையில ஆயுதம் இருக்கு. அது எதுக்குன்னா எங்களுக்கு போற வழியில பாதுகாப்புக்கு. அவங்களே எங்க குரூப்போட கருப்புசாமி வீரபத்திரன் என்ன வேணாலும் சொல்லலாம். சோ இந்த ஆயுதத்தை பாத்தீங்கன்னா அண்ணனை பார்த்து பயப்படுவீங்க. அண்ணா திரும்பி பாருங்க. அங்க பாருங்க. இது போனா காலிய வேலை செம்மையா இடம். எல்லாரும் காடு நம்ம சம்திங் யாரோ கார்டு வாங்கியிருக்காங்க போல. சம்திங் காடா? ஒழுங்கா பேசுடா. பேடா பேசாதீங்க மிஸ்டர் கேசவன். சோ கீழெல்லாம் அசிங்கெல்லாம் இருக்கும், பார்த்துதான் போகணும் இந்த இடத்துக்கு. எஸ். ஸோ எங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகல. இந்த அங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்துட்டே வாங்க. இது நாங்க போற வழியில ஒரு தண்ணீர் கிணறு. இதுக்கு முன்னாடி ஊருக்கே குடிக்க தண்ணி கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஊரே இதுதான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக அங்கங்க ஊர் டெவலப் ஆனதுனால, தலைவரோட திறமையினால அங்கங்க கிணறு வெட்டி தலைவர் ஆடியும் எல்லாரும் இப்ப நல்ல தண்ணி அவங்க ஏரியாலே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி மக்கள் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க.
இது படி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அண்ணன். அது வந்து மாடு. ஸோ அவ்வளவு கேர்ஃபுல்லா மாடு இப்போ வரைக்கும் மாடுலாம் கூட நீங்க குடிச்சிட்டு இருக்கோம். ஆமா. சம்டைம்ஸ் முதலையும் இருக்கும். ஸோ இங்க தெரியாதவங்க யாரும் வரக்கூடாது. வேற ஏதாவது இருக்கலாம். தெரியாதவங்க வந்து ஆழம் தெரியாம உள்ள காலை விட்டாங்கன்னா திரும்ப நம்ம அவங்கள பார்க்க முடியாது. குடிக்கிற தண்ணி அப்புறம் கெட்ட தண்ணி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நாங்க போற வழியில இந்த இடத்த பார்த்தோம். அண்ணன் இந்த இடத்த பத்தி ஏதோ புதுசா எங்களுக்கு சொன்னாரு. இதான் கூடுதல் பவானி. கூடுதல்னா 2 ஆறும் பிரிஞ்சு அந்த இந்த ஆறுல வர தண்ணி இதுல வருது. இந்த பக்கத்துல வர தண்ணி இதுல வருது. 2 வந்து சேருது இந்த இடத்துல. 3 இடத்துல சேர்றதுனால இன்னும் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு. சேருது. இது குடிக்கும் போது நமக்கு ஒரு தேனை குடிச்ச மாதிரி அமிர்த மாதிரி தாங்க. இது உப்பு இல்ல. உப்புங்கிறதே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போற வழியில ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு 4 கொய்யாக்காவை பறிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிற வழியில் இது சாப்பிட்டுக்கிட்டே போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கிணறுகள் பார்க்க முடியுது. இங்கே அவங்கவுங்க ஓன் காட்டில் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிணறுலாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 2017 மேக் பண்ணியிருக்காங்க. அதில் எழுதியிருக்காங்க. நம்ம இந்த கிணறு பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஞாபகம் வருது. கிணறுல குதிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். இதில் இப்போ ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா யாரும் குதிச்சு யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் கூட வந்தவங்க அங்கே போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் சின்ன சின்ன ஓடையெல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு சின்னதாக தண்ணி வந்துட்டு இருக்கு. இங்கே முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் பிரிச்சு அந்த கொய்யாக்காவை கொண்டு போய் அவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். அவங்க எக்ஸைட் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. பட் ஈவன் தோ வந்துட்டேன்டா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடையை தாண்டி வர்றதுக்காக ஜம்ப் பண்ணிலாம் வர வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்களா, என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த ஓடையோட தண்ணி தான் அப்படியே போய் எங்களுக்கு ஃபால்ஸாக வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம் அதுங்க என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் இங்கே கலெக்ட் ஆகி ஒரு சின்ன டேம் மாதிரி ரெடி பண்ணி இவங்க இங்கே லோக்கல் பீப்புள் அவங்களோட ஹார்வெஸ்டிங்காக வச்சுருக்காங்க. இந்த தண்ணி அப்படியே அங்கே கீழே போக போகுது. ஸோ அவங்க சீக்கிரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அடுத்தது ஸ்பீடாக போகணும். கமான் பழங்க. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா இவனும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து எங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மச்சி வாடா, இவன் எங்களோட வரப்போகிறான். என்னடா அது அதில் கலந்துக்கிட்டாங்களா? அதை கட் பண்ணு. மறண்டாடுறா அதுவா. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாஸ்மின் தோட்டம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு கொய்யாக்கா பிரிச்சு தராரு. நாங்கள் அதை போய் வாங்கிட்டு வர போகிறோம். ஆனால் இது சின்னதாக இருந்தாலும் சவுண்ட் இருக்கு. நல்லா இருக்குமா? அது மாதிரி குட்டி. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயாக இருக்குது. நான் இங்கே லைவாகவே உங்களுக்கு பறித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம். கிட்ட நெருங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்பீடாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கே கிணறு இருக்கு, பார்த்து வாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாங்க. நான் ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டேன் இந்த இடத்துல. சொர்க்கமே என்றாலும் அது நம்பூர போல வருமா? இந்த மாதிரி சில கடினமான பிளேசஸ்லாம் நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அதை மறந்துடுவோம். ஸோ ஸ்டீப்பான இடத்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி போகிறோம். கிட்ட நெருங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு அந்த அருவியோட சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க சீக்கிரமாக போவோம். நான் அந்த கொய்யாக்காவை கழுவி சாப்பிட போகிறேன். ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவி சாப்பிட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட போக போக ஃபாரஸ்ட் டென்ஸாகவும் திக்காகவும் ஆகிட்டு இருக்கு. டீப்பர் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கோம்.
ஸோ இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் நினைக்காதீங்க, மக்கள் இங்கே இருக்காங்க. நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போனால் தான் அது தப்பு. மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த இடத்த ரிவீல் பண்ணாததுக்கு காரணம், ரொம்ப வருஷமாக இங்கே மக்கள் இருந்து பொல்யூட் ஆகாதது. இப்போ நாங்கள் போய் எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து பொல்யூட் ஆக்கிட்டாங்கன்னா அந்த ப்ளேம் எங்களுக்கு வந்துடும், அது தப்பாகிடும். ஸோ we are so much nearby to the falls. இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டு என்னோட எனர்ஜி ஏற்றிக்கிட்டே நான் போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்லேருந்து ஒருத்தர் உடம்பு முடியாமல் உட்காந்துக்கிட்டாரு, வயசாகி போய். கமிங் எல்லாம் குச்சி வேணா எடுத்துங்க, மூங்கில் இருக்கு. நடக்க முடியாம நடக்க. அது நல்ல. ஆமா அது அங்க வந்துருச்சு, அங்க பாருங்க. எங்களோட வந்தனா அங்க வந்துருச்சு கீழே. அது கரெக்டான ரூட்ல வருது. அது இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க மேல வருவான். பைரவா அங்க பாருங்க, அங்க பாருங்க வந்துட்டான். எங்க கூட வந்தவன் எங்களோடயே வந்துட்டான். எவ்வளவு ஒரு சிரிப்பு. வாடா 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 வாடா. ஸோ இது எங்க பிட் ஸ்டாப். இங்க எல்லாரும் எனர்ஜி ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் இப்ப நான் பேச்சு கொடுக்க போறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கடா டிராவல் பண்ணி வந்தீங்க? 1/2 கிலோமீட்டர் கூட நடந்து வரல. இதுக்கு ஒரு பில்டப். அதுக்குள்ள உங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சுன்னு உட்காந்துட்டீங்க. இல்லடா, நீங்க வரத்துக்கு லேட்டா. உனக்கு கண்ணு தெரியல, அந்த வயசான கிழவாடையால் நடக்க முடியல. 2 பேரும் எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. இவர் விரக்தியில பேசிக்கிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அவரால முடியலன்றதுனால எங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காரு. திருப்பி அந்த மூஞ்ச கேமரால காட்டு சொல்லு. திருப்பி அந்த மோரக்கட்டையை கேமரால காட்டு சொல்லு. ஸோ நெவர் சீன் வியூ. அங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க முடியாது இப்படி ஒரு இடத்த நாங்க இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறோம். அண்ட் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், அருவிக்கு வந்துட்டோம். இதுதான் அருவி நினைக்காதீங்க, அது அங்க இருக்கு. So we are into the deep forest. இந்த இடத்த சொன்னாலுமே உங்க யாராலையும் வர முடியாது, அப்படியாப்பட்ட இடம் இது. நீங்க கண்டுபிடிச்சு வந்தாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1000% நானே சொல்லுவேன். இந்த இடம் நான் ரீச் ஆனது இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. இன்னும் நான் ரிலாக்ஸ் பண்ணனா போயிட்டு நான் குளிச்சாதான் இன்னும் ரிலாக்ஸ்ட் ஆவேன். ஸோ see you after bathing. And friends, இப்போ நான் போய் உங்களுக்கு அந்த ஃபால்ஸே காட்ட போறேன். மழை வர மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் போவேன். ஆல்ரெடி இங்க ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹே ஆலன், என்ன பண்றாங்க? அண்ணா கிராக்ஸ்ரா. அண்ணா கிராக்ஸ் தெரியும்ல. And friends, finally this is the அருவி. இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம பையன் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கூட இப்பதான் ரீசெண்டா ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணான், நேற்று அவள் இருந்தால். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம பையன்தான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. நாங்கள் போன டெஸ்டினேஷன்லாம் கரெக்டு தான். திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு இதுக்காக தான் நாங்கள் யாருக்கும் அந்த இடமே ரிவீல் பண்ணாமல் இருக்கோம். ரொம்ப டயர்டாகி கஷ்டப்பட்டு இன்னும் திரும்ப போயிட்டு இருக்கோம். பாதி தூரம் தான் கிட்ட வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். எங்கள் வண்டியிலேருந்து நாங்கள் இன்னும் நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இந்த காடு இந்த தண்ணி சூப்பர் தண்ணி. இது விளையாடுறது தண்ணி உள்ள போன தண்ணி. இது சூப்பர் சன். இந்த காட்டுல இருந்து வழி தான் போனோம். அங்க அருவி பார்த்தோம். அங்க மானு மயில் குயில் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அங்க பார்க்கும்போது நல்ல ஒரு சென்ட்ரல் நல்லா இயற்கை வளம். மழை வந்துச்சு நனைஞ்சே துபோன்னு வந்தோம். ஆனா தண்ணியில குதிச்சாலும் பரவாயில்ல. அந்த மழை அதோட இயற்கை தண்ணி சேர்த்து நினைச்சிருச்சு நம்மள. என்னோட ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு போனோம். புல்லு முள்ளு கல்லாறு சொனையாறு நீராறு நெருப்பாறு இதெல்லாம் தாண்டி போனோம். எமயமலைக்கு பக்கமா போயிட்டு வரட்டும் இன்னைக்கு. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா எங்க டயர்டான ட்ரிப்பையும் இந்த ஃபுட்டோட முடிக்கிறோம். வில்லேஜ் ஃபுட் பொங்கல், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, பொங்கல். அவர் பொங்கல் விரும்பி பொங்கல் நல்லா சாப்பிடுவாரு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எல்லாமே சூப்பர். எங்க ட்ரிப் இதோட முடியுது. திரும்ப அடுத்த ட்ரிப்ல சந்திப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உண்ட மயக்கத்துல இருக்கேன். சாப்பிட்டதோட ரிவ்யூ என் கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. டயர்டுக்கு நல்ல சாப்பாடு, செம சாப்பாடு, டேஸ்டான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மாப்பிள்ளை கொடுங்க. பொங்க சோறு தான் அல்டிமேட். அற்புதமான சாப்பாடு, அருமையா இருந்தது. இதே கூட இருக்கு. ஆமா, இன்னும் அருமையா இருந்திருக்கும். Okay, bye. See you in the next video.